using covariance cutting method அப்படிங்கிற மெத்தடில் பார்க்குறோம். ஸோ என்னன்னா மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு 2x1 + 2x2. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் அதாவது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை எதை மூலமாக தீர்க்க சொல்லியிருக்காங்கன்னா யூஸிங் கோவரியன்ஸ் கட்டிங் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போன டைம் நேற்றுக்கு வந்து இது நடத்துனது தான். ஸோ மேக்ஸிமம் இசட் ஈக்குவல் டு கணக்கு கொடுத்துருக்காங்க 2x1 + 2x2. அவருடைய சப்ஜெக்டிவோட கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னா 5x1 + 3x2 less than or equal to 8 and 2x1 + 4x2 less than or equal to 8 and x1, x2 greater than or equal to 0 and are all integers. அப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா கோவரியன்ட் கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி இதோட வேரியபிள் வந்து பீஸ்ஃபுல் ஆப்டிமல் சொல்யூஷனோட வேரியபிள் வந்து என்னவா இருக்குன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், அதாவது என்னவா இருக்குன்னு இன்டிஜரஸாக இருக்குன்னு அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். என்ன பண்ணுவோம், சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் இருக்க வேரியபிள் வந்து மாற்றுவோம். சரி மேக்ஸிமைஸ் இசெட்டாக இருந்துச்சுன்னா ஸோ மினிமைஸ் இசெட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமைஸ் இசெட்டாக மாற்றணும். நம்மளுக்கு என்னவா இருக்குது, மேக்ஸிமைஸ் இசெட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லெஸ் than or equal to என்ன பண்ணணும்னா இது ஒரு ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். நேற்று கண்டுபிடிச்சி ஸ்லாக் வேரியபிள் எடுத்துக்கிறோம். அப்போ x1 x2ங்கிற 2 ஸ்லாக் வேரியபிள் எடுத்துக்கிறோம். சாரி x3 x4ங்கிற 2 ஸ்லாக் வேரியபிள் எடுத்துப்போம். என்னது ஸ்லாக் வேரியபிள். அப்போ ஸ்லாக் வேரியபிள் எடுத்து பண்ணால் இந்த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம், மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு 2x1 + 2x2. ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்லாக் வேரியபிள் என்ன பண்ணுறோம், x3 + x4. அப்போ 0 இன்டு ஸோ x3 + 0 இன்டு x4. ஸோ இதோட சப்ஜெக்டோட கண்டிஷன் என்ன பண்ணுவோம், இதில் தான் ஸ்லாக் வேரியபிள் மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 5x1 + 3x2 + 0 + x3 + 0 இன்டு x4 ஈக்குவல் டு என்னது 8. அதே மாதிரி இந்த இதில் ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ண நினைக்கும் 2x1 + 4x2 + 0 இன்டு x3 இல்லை ப்ளஸ் x4 ஈக்குவல் டு என்னது 8. ஸோ இப்போ இதுதான் என்ன பண்ண சொன்னால் ஸோ ஸ்லாக் வேரியபிள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேல்யூ என்ன பாரு x1, x2, x3, x4 greater than or equal to 0. x1, x2, x3, x4 greater than or equal to 0. இப்போ இதுக்கு இனிஷியல் பீசிபிள் சொல்யூஷன் அப்படி கண்டுபிடிச்சோம்னா இனிஷியல் பீசிபிள் சொல்யூஷன்னா ஸோ என்னவா இருக்குன்னு x1, x2 equal to 0வா இருந்துச்சுன்னா ஸோ அதான் இனிஷியல் பீசிபிள் சொல்யூஷன் x1, x2 equal to 0வா இருக்குன்னு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பீசிபிள் சொல்யூஷன் என்ன கிடைக்கும் பாருங்க 5x1 x1 0 x1 0னா ஸோ x3 equal to என்னது 8 x4 equal to 8. ஸோ அப்போ எப்போ இனிஷியல் பீசிபிள் சொல்யூஷன் x1 x2 equal to 0 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம என்ன x3 equal to 8 x4 equal to 8. ஓகேங்களா. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் மெத்தட் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது சிம்பிளஸ்ட் டேபிள் கொண்டு போகிறோம். ஸோ சிம்பிள் டேபிள்ஸ் நேற்றுக்கு பார்த்தோம் சொன்னால் இண்டிவிஜுவலாக ஒன்றுக்கு காமனாக போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா சிம்பிளஸ்ட் டேபிளில் ஒரே டேபிளில் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ மெரி டேபிள் மெஷர் பண்ணால் இப்போ சிஜே அப்படிங்கிற வேல்யூ என்ன, இது சிஜே அப்படிங்கிறது மேக்ஸிமைஸ் இசட். இதுதான் என்ன ஃபார்மெட்டு சிஜே அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். ஸோ ஜிஏஸ்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மெஷர் பண்ணுவோம். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஸோ என்ன அப்படின்னு பாருங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அது 0 அண்ட் எக்ஸ்4 கோஎஃபிஷியன்ட் அது 0. ஸோ இதுதான் இங்கே மெஷர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ சிபி ஒய்பி அண்ட் எக்ஸ்பி ஸோ ஒரு வேல்யூ மெஷர் பண்ணு. சிபி அப்படின்னு சொன்னால் ஸோ ஸ்லாக் வேல்யூ என்னது 0. எதோட வேல்யூ x3. அதோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எதுங்க பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது மேட்ரிக்ஸ் பாருங்க 8 x என்னது 5 நெக்ஸ்ட்டு 3 நெக்ஸ்ட்டு 1 0 நெக்ஸ்ட் ஸ்லாக் வேல்யூ என்ன x4 அதோட என்ன 8 ஈக்குவேஷன் நம்பர்ஸ் என்ன 2 நெக்ஸ்ட் 4 0 1. ஸோ இதுதான் என்னது ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள்ஸ் மெஷர் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ ZJ minus CJ கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் ZJ minus CJ. ஸோ ZJ minus CJ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணு ரெண்டுமே என்ன பண்ணு மல்டிபிகேஷன் பண்ணி ஆட் பண்ணி என்ன பண்ணு செப்பரேஷன் பண்ணு. அப்போ 0 into 8 என்னது 0, 0 into 8 என்னது 0, ரெண்டையும் ஆட் பண்ண என்னது 0. ஸோ இங்கே என்ன இல்லை அப்போ என்ன வேல்யூ என்னது 0. அப்போ ZJ மென்ஷன் பண்ணால் 0 into 5 0, 0 into 2 என்னது 0, இங்கே மேலே என்ன இருக்குது ரிமைனிங் 2. நெக்ஸ்ட்டு 0 into 3 0, 0 into 4 into 0. ஸோ ZJ மைனஸ்னா -2. நெக்ஸ்ட் பார்த்தி அப்படின்னா இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0, இங்கேயும் 0. அப்போ என்ன ஆல்சோ என்னது 0. ஸோ அதர்வைஸ் என்னது 0 0. ஸோ ரிமைனிங் என்னது 0. ஸோ இப்போ இதுதான் என்னது ZJ மைனஸ் CJயோட வேல்யூ, ZJ மைனஸ் CJயோட வேல்யூ. இப்போ இதில் மினிமஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து எந்த காலத்தோட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறதுனா இந்த காலத்தை மென்ஷன் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் இந்த காலத்தை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த காலத்தை மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து எந்த ரோங்கிறத நான் மென்ஷன் பண்ணு, அந்த ரோவுக்கு நான் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் இது என்ன பண்ணு
மினிமைஸ் இதோட வேல்யூ ஒன்று எக்ஸ்பி டிவைட் பை ஏஐஜே அதோட வேல்யூ என்ன பண்ணு டிவைட் பண்ணு. நான் கண்டுபிடிச்சிருக்கிறத காலத்தோட வேல்யூனா 5 2ன்னு இருக்கு. ஸோ இதை டிவைட் பண்ணு. அப்போ இங்கே என்னது 8 டிவைட் பை 5 நெக்ஸ்ட் என்னது 8 டிவைட் பை 2 8 டிவைட் பை 5 8 டிவைட் பை என்னது 2. இதெல்லாம் மினிமைஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 8 பை டிவைட் பை வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ 8.2 சம்திங் என்னது 4 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ மினிமஸ் வேல்யூங்கிறது 8 டிவைட் 5 5 வேல்யூ. அப்போ நான் செலக்ட் பண்ணுறோட ரோ வந்து என்னன்னு சொன்னால் ஸோ இந்த ரோ. அப்போ இந்த காமெண்ட்ஸ் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைனா இந்த ரோ மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ரோ மென்ஷன் இந்த காலத்தை மென்ஷன். இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் டேப்பில் எது உள்ளே போகும் S3ங்கிறது ட்ராப் ஆகுது. ஸோ X1ங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ நான் இப்போ செக்ஷன் பண்ணுற ரோஸ் 5 மென்ஷன் பண்ணுறதால எது ட்ராப் ஆகுது S3ங்கிறது ஸ்டாப் ஆகும். ஸோ S1ங்கிறது என்ன ஆகும் இன்ட்ரடியூஸ் ஆகும். இப்போ இந்த 5 இருக்கு பார்த்தீங்களா இந்த 5 என்ன பண்ணணும் 1ஆ மாற்றணும். அப்போ 1ஆ மாற்றணும்னா நான் என்ன பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக என்ன பண்ணணும் நான் 5ஆல் டிவைட் பண்ணு. என்ன பண்ணு 5ஆல் டிவைட் பண்ணு. அப்போ நெக்ஸ்ட் பாருங்க இங்கே என்ன இருக்குது சிபி இதுக்கு பேர் என்ன ஆகுது X1 கோபிஷனா 2 X1 2 X1 நெக்ஸ்ட் 8 அப்படி இருக்கு. 8 என்ன பண்ணேன் 5ஆல் டிவைட் பண்ண சொன்னேன். அப்போ 8 டிவைட் பை 5 1 3 டிவைட் பை 5 1 டிவைட் பை 5 0. நெக்ஸ்ட் அதர்வைஸ் திஸ் காலம் இருக்குல்ல. ஸோ இந்த ரோல் என்ன பண்ணு அதர்வைஸ் என்ன மாற்றணும் இது 0வா மாற்றணும். என்ன பண்ணு 0வா மாற்றணும். அப்போ 0வா மாற்றணும்னா இந்த ரோவை என்ன பண்ணலாம் இந்த ரோவை 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணி இந்த ரோவை என்ன பண்ணும் 5ஆல் மல்டிபிகேஷன் பண்ணி செப்பரேஷன் பண்ணால் இந்த டைம்ஸ் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். இப்போ இந்த ரோ வந்து R1 அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த ரோ வந்து R1 இந்த ரோ வந்து R1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த ரோஸ் வந்து ப்ரீவியஸ் ரோ BR மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இந்த ரோலேருந்து ரோ செப்பரேஷன் பண்ணால் 0 கிடைக்குன்னு அப்படி மென்ஷன் பண்ணால் இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. இந்த ரோவில் என்ன இருக்குது 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன இருக்குங்க 2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது 2. அப்போ இந்த ரோவில் எதால் மல்டிபிகேஷன் பண்ணால் 0 கிடைக்குன்னு பார்க்கணும். இந்த ரோவை எதால் மல்டிபிகேஷன் பண்ணால் 0 கிடைக்குன்னு பார்க்கணும். அப்போ 2 அப்போ என்ன பண்ணு 2. அப்போ 2 மைனஸ் R2 2 மைனஸ் என்னது இந்த ரோ என்னது R2. அப்போ R2 வந்து இந்த ப்ரீவியஸ் ரோ இருக்குது பார்த்தீங்களா இந்த PR அப்படிங்கிற ரோ மென்ஷன் பண்ணுறோம் பார்த்தியா இந்த ரோவை வந்து என்ன பண்ணு 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணு. என்ன ஒன்று 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணி செப்பரேஷன் பண்ணோம்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கிடைக்கும் எனக்கு 0ங்கிற வேரியபிள் கிடைக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா R2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். R2 வேல்யூ ஃபஸ்ட்டு என்ன 8 R2 வேல்யூ என்னது 8. இங்கே என்ன இருக்குது 2 சரி ப்ரைஸ் டோனது 1. அப்போ 1 2 into 1 ஈக்குவல் டு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ 6 ஈக்குவல் டு என்னது 6 0 X4 இங்கே 6. நெக்ஸ்ட்டு பார்த்து அப்படின்னு சொன்னால் 5 இருக்குது 1 1. ஸோ இப்போ இந்த டைம்ஸ் 0 ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னங்க இங்கே 5 இங்கே 5 அதாவது இங்கன்னா 2 இருக்குது 2 மைனஸ் இங்கே என்ன 1. அப்போ 2 into 1 ஈக்குவல் டு என்னது 0 2 into 1 ஈக்குவல் டு என்னது 0. நெக்ஸ்ட்டு R2 வேல்யூ என்னது நெக்ஸ்ட்டு 4 R2 வேல்யூ என்னது 4. என்ன பண்ணு 2PR அப்போ என்ன பண்ணு 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணு 2 3 டிவைட் பை 5 2 3 டிவைட் பை 5. அப்போ 2 டிவைட் பை வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 மைனஸ் 6 டிவைட் பை 5. இப்போ 20 டிவைட் மைனஸ் 6 டிவைட் பை 5 என்னதுன்னா 14 டிவைட் பை 5 என்னது 14 டிவைட் பை 5. அப்போ 14 டிவைட் பை 5. நெக்ஸ்ட் பார்த்து அப்படின்னு சொன்னால் இங்கே நான் வேல்யூ என்ன 0 வேல்யூ என்னது R2 வேல்யூ என்னது 0. இங்கே என்ன வேல்யூ 0 அப்படின்னு சொன்னால் இங்கே என்னது 2 அதோட வேல்யூ என்ன 1 டிவைட் பை 5 ஈக்குவல் டு அப்படின்னு சொன்னால் மைனஸ் 2 டிவைட் பை 5 மைனஸ் 2 டிவைட் பை 5. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தது அப்படின்னு சொன்னால் வேல்யூ என்ன பாருங்க 1 வேல்யூ என்னது 1 R2 வேல்யூ என்னது 1 ப்ரீவியஸ் ரோட வேல்யூ என்னது 0. அப்போ 2 into 0 ஈக்குவல் டு என்னது 0. அப்போ இந்த வேல்யூ என்னது 0 இந்த வேல்யூ என்னது 0. இப்போ ஒன்றும் இல்லை இந்த ரோவை நான் PR ரோ அப்படி சொல்லுவேன் BR1 வச்சுக்கலாம் BR1 ப்ரீவியஸ் ரோன்னு சொல்லி விஷயம் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா இந்த R2ங்கிற ரோ வந்து என்ன பண்ணு இந்த காலத்தினுடைய எலமெண்ட்ஸ் இந்த ரோவோடைய எலமெண்ட்ஸ் 2ங்கிறத என்ன பண்ணு 0வா நான் மாற்றணும். என்ன மாற்றணும் 0வா மாற்றணும். அப்போ 0வா மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் இந்த டேர்ம்ஸை 2ஆல் மல்டிபிகேஷன் பண்ணி செப்பரேஷன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் R2ங்கிற ரோவில் வந்து மைனஸ்
2PR ப்ரீவியஸ் ரோ PR மென்ஷன் பண்ணி PR 1 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணால் அந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8/5 ஃபஸ்ட்டு வேல்யூ சாரி ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 ஃபஸ்ட்டு வேல்யூனா 8 மைனஸ் 2 அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2ஓட வேல்யூ அதோடைய R1 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் R1 சொல்கிறேன். ஸோ இப்போ R1 R2 மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா நான் செலெக்ஷன் பண்ணுறேன் ரோட காலத்தை மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ 5 அப்படிங்கிறத என்ன பண்ணு 1 சேஞ்ச் பண்ணு. அப்போ 1 சேஞ்ச் பண்ணால் R1 நான் என்ன பண்ணு அப்படின்னு சொன்னால் R1/5 R1/5 5ஆல் மென்ஷன் பண்ணால் 8/5 5 இங்கே இருக்குது. ஸோ அது 5ஆல் டிவைட் பண்ணால் 1 3/5 அப்போ 5ஆல் டிவைட் பண்ணால் 3/5 1/5 5 0. ஸோ இதான் என்னது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் R1 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன் ஏன்னா 1 இருந்தால. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த 2ங்கிறது 0 ஆக்கணும். இப்போ 2ங்கிறது 0 நான் என்ன மென்ஷன் இருக்கேன் R2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது 0 ஆக்கணும்னா நான் இந்த ரோவை மென்ஷன் பண்ணுறேன். அப்போ R2 மைனஸ் BR1 அப்படி மென்ஷன் பண்ணுவோம். இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணேன். அப்போ R2வை எதை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா 0 கிடைக்கணும். R2 வேல்யூ என்ன 1 R2 வேல்யூ 1. ஸோ R2 வேல்யூ என்ன 2 R2 வேல்யூ வந்து 2ஓட இதோட வேல்யூ என்ன பண்ணால் எனக்கு வந்து 1 கிடைக்கும் போகணும். இப்போ R2ங்கிறது என்னது 2 மைனஸ் அப்போ R1 என்ன 1 அப்போ R1 1. இப்போ இது 0 கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணு 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணு. என்ன பண்ணு 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு 0ங்க வேரியபிள் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ரேஷன் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன்னா R2ஓட வேல்யூ என்னது 8 R2ஓட வேல்யூ என்னது 8. நெக்ஸ்ட்டு R1 அப்படின்னு பண்ணோம். ஸோ R1 எதால் மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்காங்க 2 BRோட வேல்யூ என்ன 8/5 அப்போ ஈக்குவல் டு 8 மைனஸ் 16/5 5. ஸோ எல்சிஎம் எடுத்தனா 40 மைனஸ் 16/5 5னா 24/5 என்ன கிடைக்கும் உங்களுக்கு 24/5. நெக்ஸ்ட்டு அதே இப்போ R1. ஸோ இப்போ என்ன பண்ணால் R2 வேல்யூ என்னது 2 R2 வேல்யூ என்னது 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணு 2 PR1 BR1 அப்போ 2 BR வேல்யூ என்னது மைனஸ் PR வேல்யூ என்னது 2 1 அப்போ வேல்யூ என்னது 0 வேல்யூ என்னது 0. அப்போ என்ன பண்ணுறோம் வேல்யூ 0. நெக்ஸ்ட் பார்த்து அப்படின்னு சொன்னால் R2 வேல்யூ என்னது 4 R2 வேல்யூ என்னது 4. என்ன பண்ணு 2 BR1 ப்ரீவியஸ் ஒன் மென்ஷன் பண்ணிருக்கேன் BR1 மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த ரோ என்ன பண்ணு 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணு. அப்போ 3/5 என்ன பண்ணு 3/5 அப்போ 4 மைனஸ் 6/5 ஈக்குவல் டு ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 20. ஸோ 14/5 என்ன கிடைக்கும் 14/5 அப்போ 14/5 என்னது 5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா R2. ஸோ R2 வேல்யூ என்ன இருக்குது 0 R2 வேல்யூ என்னது 0. ஸோ 2 ஸோ ப்ரீவியஸோட வேல்யூ என்னது மைனஸ் என்னது 1/5 மைனஸ் 1/5. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் R2 வேல்யூ இதோட R2 வேல்யூ இந்த வேட்டர் என்னது 0. ஸோ R1 என்ன பண்ணு 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணு. அப்போ 2 என்ன இருக்குது 1/5 என்னது 1/5 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைனஸ் 2/5 மைனஸ் 2/5 நெக்ஸ்ட்டு R2 வேல்யூ என்னது 1 R2 வேல்யூ 1. ஸோ ப்ரீவியஸ் ரோட வேல்யூ என்னது 0 அப்போ 2 0 ஈக்குவல் டு என்னது 0 2 ஈக்குவல் என்னது சாரி 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு என்னது 1. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்னது 1. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பார்த்துங்க 1 0 0 1 அப்படின்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா. இதுதான் என்னது ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் திரும்பி ZJ மைனஸ் CJ கண்டுபிடிக்கிறோம். ZJ மைனஸ் CJ வேல்யூ என்னன்னு பாருங்க 2/8 அப்போ என்ன கிடைக்கும் 16/5 இதோட வேல்யூ என்னது 0 மைனஸ் இங்கே வேல்யூ இல்லை. ஸோ என்னது எந்த வேல்யூ கிடையாதுன்னா 7 கிடைக்கும் 16/5. நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அப்படி கிடைக்கும் 2ஆல் மல்டிப்ளிகேஷனா 2 0 என்னது இந்த வேல்யூ எல்லாமே 0. இங்கே என்ன இருக்குது -2 அப்போ -2 வேல்யூ என்னது 0. ஸோ அப்போ இது வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு 0 கிடைக்கும் என்ன கிடைக்கும் 0. நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணு 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ண கிடைக்கும் 3 6/5 என்ன கிடைக்கும் 6/5. இங்கே வேல்யூ 0 பண்ணால் 0. ஸோ ரிமைனிங் என்னது -2 என்னது -2. அப்போ இங்கே பண்ணோம்னா 10 கிடைக்கும் 10ல் 6 போயிட்டுனா -4/5 கிடைக்கும் என்ன கிடைக்கும் -4/5 நெக்ஸ்ட்டு
Zj minus Cj கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதோட வேல்யூ என்ன பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 0. ஸோ இங்கே என்ன இருக்குது -0. அப்போ வேல்யூ என்னது 2 நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படி சொன்னால் 2 into 0. ஸோ 0 into 1 0. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கும் 0. ஓகேங்களா? இப்போ Z மைனஸ் ஜியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிருக்கு. இஸ் நாட் என்னது பீஸ்ஃபுல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணால் இது மைனஸ்ங்கிறது திரும்பி என்ன பண்ணு கன்டினியூஸ் பண்ணு. ஸோ கன்டினியூஸ்னா இந்த ரோ மட்டும் தான் இருக்குது நெகட்டிவ்ல, வேறு எதுவுமே இல்லை. இருந்தனா 2 ஆப்ஷன் மென்ஷன் பண்ணலாம். இப்போ -4 செலக்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ எந்த ரோ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணு. எந்த ரோங்கிறது மென்ஷன் பண்ணுறது என்ன பண்ணு மினிமைஸ் ஆஃப் xp / aij மென்ஷன் பண்ணு. அப்போ 8/5 இந்த எந்த காலத்தை மென்ஷன் பண்ணுறீங்கன்னா 3/5 மென்ஷன் பண்ணிருக்கான். ஸோ இது தலையாக மாதிரி என்ன கிடைக்கும் 5/3 கிடைக்கும். 5/3 கிடைக்கும். 5 கேன்சல், ரிமைனிங் 8/3 சம்திங் பார்த்தீங்கன்னா 2 கிடைக்கும். 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூ 24/5 ஸோ டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸோ 5/5 என்ன இருக்கும் 14. 5/5 14 மென்ஷன் பண்ணால் 24/5 14 கிடைக்கும். 20/5 பார்த்தீங்க சொன்னால் 1 கிடைக்கும். என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். இங்கே 2 என்னது 1 இதில் மினிமஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரோ மினிமஸ் வேல்யூ வந்து பார்த்தா ரோ இது வந்து வேல்யூ வந்து எந்த ரோன்னு செலக்ஷன் பண்ணுறதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ மினிமஸ் ரோ அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன இருக்குது 1 கிடைக்குது. இது 2 இருக்குது. இதில் மினிமஸ் வேல்யூ பார்த்தா அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த வேல்யூ தான். ஸோ இந்த ரோ தான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னது 14/5. மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி BPEd கல்லூரி, MR கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், MR இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MBA MCA, காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய SC ST மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள். திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131129 94434 and 9942. எந்த காலத்தை செலக்ட் பண்ணிட்டோம். அப்போ செலக்ட் பண்ண காலத்தை என்ன பண்ணு ஒன்னா சேஞ்ச் பண்ணு. என்ன பண்ணு ஒன்னா சேஞ்ச் பண்ணு. அப்படி பண்ணும்போது எந்த காலத்தை சூஸ் பண்ணிட்டீங்க இப்போ என்ன வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா x4ங்கிறது என்ன வருது வெளியில் போகுது, x2ங்கிறது இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அதாவது ட்ராப் வந்து என்னது x4, x2ங்கிறது இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அப்போ மீதி ரிமைனிங் பார்த்தீங்கன்னா வேல்யூ எடுத்து பார்ப்போம். இப்போ x1 இது சேஞ்ச் பண்ணு. என்ன பண்ணு சேஞ்ச் பண்ணு x1 2 வேல்யூ என்னது 2. இப்போ இந்த வேல்யூ ஃபஸ்ட் எடுங்க. இந்த வேல்யூ என்ன பண்ணு இந்த டைம்ஸ் என்ன பண்ணு ஒன்றா மாற்றுனு. அப்போ ஒன்றா மாற்றுனு அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணு இந்த வேல்யூ ஒன்றா பண்ணால் 5/5 14ஆல் மல்டிபிகேஷன் பண்ணு. 5/5 14ஆல் என்ன பண்ணு எல்லா வேல்யூவும் நான் மல்டிபிகேஷன் பண்ணணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே வேல்யூ என்ன பாருங்க என்ன கொண்டு வரேன் வேல்யூ போயிருக்கு. x2 வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது, ட்ராப் ஆகுனது என்னது x4 ஆகுது. அப்போ வேல்யூ என்னது x2 வேல்யூ x2. x2 கோஎஃபிஷியன்ட் நம்ம CJ வேல்யூ 2 வேல்யூ என்னது 2. இப்போ x2ங்கிற வேல்யூ இந்த டைம் நான் ஒன்றா மாற்றத்தால் இது என்ன பண்ணனால 5/5 14ஆல் மல்டிபிகேஷன் 5/5 14ஆல் மல்டிபிகேஷன் பண்ணு. அப்போ 24/5 5 எதனால் மல்டிபிகேஷன் பண்ணு 5/5 14ஆல் மல்டிபிகேஷன் பண்ணு. 5/5 14ஆல் மென்ஷன் பண்ணு. அப்போ மென்ஷன் பண்ணால் 5 மென்ஷன் பண்ணிடும். அப்போ 24/5 14 20/5 14. அப்போ 24/5 என்னது 14. நெக்ஸ்ட்டு இந்த டைம்ஸ் பாருங்க. ஸோ அதெல்லாம் எதெல்லாம் மல்டிபிகேஷன் அது வேல்யூ என்னது 0. ஸோ 4/5 into 5/5 14ஆல் மல்டிபிகேஷன் பண்ணால் அது வேல்யூ என்னது 1 வேல்யூ என்னது 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் -2/5 5 -2/5 4 இந்த ஸோ இதெல்லாம் மல்டிபிகேஷன் பண்ணு 5/5 14ஆல் மல்டிபிகேஷன் 5/5 14ஆல் மல்டிபிகேஷன் பண்ண அப்படின்னு சொன்னால்
5ம் 5ம் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி ரிமைனிங் பார்த்து அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும் -2/5 14 இருக்கும். அப்போ -7/5 -1/5 7 எழுதலாம். என்ன சொல்லலாம் -1/5 7. நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே என்ன 1 இருக்குது. எதனால் மல்டிபிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் 5/5 14 மல்டிபிகேஷன் பண்ணுறோம். அப்போ வேல்யூ என்ன இருக்கும் 5/5 14 5/5 14 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரோ சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த ரோவை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னால் இந்த ரோவை என்ன பண்ணு 0வா மாற்றணும். இந்த 0 என்ன பண்ணு 0வா மாற்றணும். ஸோ அதுக்கு இதே மாதிரி ஃபாலோ கண்டிஷன் பண்ணு. ஸ்டாப் பண்ணு. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொன்னால் x1 பேசணும். ஸோ இந்த டேபிள் என்ன பண்ணு 3/5 5ங்கிறது என்னவா மாற்றணும் அப்படின்னா 0வா மாற்றணும். அப்போ 0வா மாற்றணும்னு சொன்னால் இந்த ரோ நான் என்ன பண்ண சொல்லுவேன் இந்த ரோவை கன்வெர்ட் பண்ணிங்க. இது BR2ன்னு மென்ஷன் பண்ணுங்க. BR2 அப்படிங்கிறது BR2 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த டைம்ஸ் 0 ஆகணும் 3/5 5ங்கிறது 0 ஆகணும். 3/5 5 அப்படிங்கிறது இது வேல்யூ என்னது BR1. இந்த வேல்யூ என்னது BR1 இந்த வேல்யூ. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் 3/5 5ன்னு இருக்குது. 3/5 5ன்னு இருக்குது. ஸோ B into R2 R2 வேல்யூ என்னது 1. R2 வேல்யூ 1. அப்போ எந்த வேல்யூ மல்டிபிகேஷன் பண்ணி செப்பரேட் பண்ண என்ன கிடைக்கும் அதே 3/5 5ஆல் மல்டிபிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு 0ங்கிற வேல்யூ கிடைக்கும். என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் BR1 minus 3/5 BR2 என்ன பண்ணுறோம் BR2. ஸோ இந்த ரோஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது ஆப்ரேஷன் மென்ஷன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் BR1 ரோ எடுத்துங்க. BR1 ரோட வேல்யூ என்னது 8/5 R2 என்னது 8/5 5 மைனஸ் இங்கே என்ன பாருங்க 3/5 என்ன இருக்கு 3/5 5. ஸோ அதோடைய வேல்யூ என்னதுக்கு R2 வேல்யூ என்ன பாருங்க BR2 வேல்யூ BR2 வேல்யூ என்னது 24/5 என்னங்க 24/5 என்னது 14 20/5 14 இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லலாம் 24/5 14. இப்போ செப்பரேட் பண்ணி வைப்போம் 8 ஒரு நிமிஷம் போட்டுக்கோம். ஸோ என்ன இருக்கலாம் ஸோ என்ன கிடைக்கும் 12/5 7 அப்போ 8/5 5 மைனஸ் 3 இருக்குது 3ன்னு சொன்னால் 6 36/5 என்னது 35 6 என்னது 35. இப்போ பார்த்தீங்கன்னா 24ங்கிறது மெஷர் செப்பரேட் பண்ண சொன்னால் 24ங்கிறது என்ன பண்ணலாம் 12 அதாவது 2ஆல் டிவைட் பண்ணுறான்னு சொன்னால் ஸோ 12 இதில் இருக்கும் 7 கிடைக்கும். ஸோ 3 into 12 மெஷர் பண்ணால் 36/5 5 into 7 இருந்தது 35. ஸோ இப்போ என்ன பண்ணால் இதுக்கு எல்சிஎம் எடுப்போம் அப்படின்னு சொன்னால் சரி 35 எலெக்ஷன் எடுக்கிறீங்க 35 எலெக்ஷன் எடுத்தனா 7 into 8 மைனஸ் 36. அப்போ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 40 56 into 36/5 என்னது 35. ஸோ 20/5 35. அப்போ என்ன கிடைக்கும் 4/5 7 வேல்யூ என்னது 4/7 வேரியபிள் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் BR1. இப்போ BR1 சொல்லி ரோ எடுத்து மெஷர் பண்ணால் BR1 வேல்யூ என்னன்னு பாருங்க BR1 வேல்யூ என்னது 1 BR வேல்யூ வந்து 1 மைனஸ் ஸோ என்ன கேட்குங்க பாருங்க 3/5 5 3/5 5 ப்ரீவியஸ் வேல்யூ என்னது பாருங்க 0 இந்த என்னது 0. அப்போ வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 1 வேல்யூ என்னது 1. இப்போ வேல்யூ என்ன கிடைக்கும் 1. நெக்ஸ்ட் BR1 வேல்யூ அப்படியே எடுத்து சொன்னால் இங்கே என்ன இருக்குது 3/5 5 மைனஸ் 3/5 5 BR2 வேல்யூ என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ இன்ட்டு என்னது 1. அப்போ 3/5 வேல்யூ என்னது 0 வேல்யூ என்னது 0. நெக்ஸ்ட் BR1 வேல்யூ பாருங்க BR1 வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூ என்னது 1/5 5 மைனஸ் 3/5 5 அப்போ BR2 வேல்யூ என்னது மைனஸ் 1/5 7 அப்போ சிம்பிளைஸ் பண்ண பாருங்க -7 மைனஸ் என்னது ப்ளஸ் 3/5 35. இப்போ என்ன கிடைக்கும் ரிமைனிங் அதே 35 7 plus 3 equal to another 10/5 35 equal to 2/5 7. Sorry
7 5 4 அப்போ 2 divided by 7 next BR1 value என்னது 0 BR1 value 0 next என்ன பண்ணு 3 divided by 5 ஆல மல்டிப்ளிகேஷன் போறோம் 3 divided by 5 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்றோம் into BR2 value என்ன பாருங்க into 5 divided by 14 5 divided by 14 அப்போ 5 5 கேன்சல் ஆயிடும் remaining 3 divided by 14 minus 3 divided by 14 minus 3 divided by 14 ஓகேங்களா இப்போ next ZJ minus CJ கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் ZJ minus GJ கண்டுபிடிக்கணும் ZJ minus CJ இப்படி மென்ஷன் பண்ணா 2 into 4 divided by 7 அப்போ என்ன பாருங்க 2 8 divided by 7 plus 2 divided by 24 divided by 14 sorry 14 இல்ல அப்படினு சொன்னா 12 divided by 7 சொல்லலாம் 12 divided by 7 அப்ப 2 into 12 அப்ப 24 divided by என்னது 7 24 divided by 7 so சப்ட்ராக்ஷன் பண்ணு இங்க வேல்யூ என்னது c பட வேல்யூ கிடையாது சோ அப்ப என்ன கிடைக்கும் பாத்தீனா 7 ரெண்டுமே இருக்கும் 32 divided by 7 32 divided by 7 next 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன இருக்கும் 2 ன்னு கிடைக்கும் 2 into 0 0 minus இங்க என்ன பண்றோம் சப்ட்ராக்ட் c யோட வேல்யூ என்னது 2 அப்ப ஈக்குவல் என்னது 0 அப்ப வேல்யூ என்னது 0 next 2 into 0 value 0 2 into என்னது 2 minus 2 பண்ணா வேல்யூ என்னது 0 வேல்யூ என்னது 0 next 2 into 2 அப்படினா சே 2 ன்னு பண்ணா 4 divided by 7 கிடைக்கும் 4 divided by 7 so 4 divided by 7 இங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படி சொன்னா 2 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணா இங்க என்ன இருக்கு minus 2 divided by 7 minus என்னது 2 divided by 7 இப்போ வெச்சிட்டு இது என்ன பண்ணு சப்ட்ராக்ஷன் பண்ணு வேல்யூ என்ன இருக்கு அங்க 0 ன்னு இருக்கு சோ CJ யோட வேல்யூ 0 அப்ப 7 so 4 ல 2 பேசினா அது மீதி ரிமைனிங் 2 அப்ப என்ன கிடைக்கும் 2 divided by 7 2 divided by 7 next minus 2 into என்ன இருக்கு 2 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணா எதா வெச்சிட்டோம் minus 3 divided by 4 minus 3 divided by 14 plus இது 2 ஆல மல்டிப்ளிகேஷன் இருக்கும் 2 into 5 divided by 14 5 divided by 14 so இது ரெண்டு என்ன பண்ணு 0 ஆல சப்ட்ராக்ஷன் பண்ணு அப்ப ரிமைனிங் பார்த்தா minus 6 divided by 14 plus 10 divided by 14 கிடைக்கும் so இதெல்லாம் பார்த்தீங்க அப்படி சொன்னா so 4 divided by என்ன கிடைக்கும் எனக்கு 14 கிடைக்கும் so 2 divided by 7 வேல்யூ என்னது 2 divided by 7 2 divided by 7 இப்போ இந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிள் அப்படி பார்த்தா அப்படி சொன்னா ZJ minus CJ யோட வேல்யூ எப்படி இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும் அப்ப ZJ minus CJ வேல்யூனா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் என்னவா இருக்கு 0வா இருக்கு அப்ப 0வா இருக்குனா அதுக்கு பீசிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம் சோ ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்கு என்ன இருக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் இப்போ பார்த்தோம்னு சொன்னா ZJ minus CJ ங்கிறது பார்த்தா சோ இஸ் நெகட்டிவ் நம்பர்ஸா இருக்கு சோ இல்ல என்னது நாட் a பீசிபிள் சொல்யூஷன் இல்ல சோ இப்போ இதுலயும் கிடையாது சோ இப்போ இதுல மட்டும் இருக்கு சொல்யூஷன் இருக்கு அந்த சொல்யூஷன் வந்து பாத்தீனா ஆப்டிமல் சொல்யூஷனோட வேல்யூ பாத்தீங்க அப்படி சொன்னா 4 divided by 7 12 divided by 7 கிடைக்குது எப்ப அப்படினு சொன்னா மேக்ஸிமைஸ் Z ஓட வேல்யூ பாத்தீனா 32 divided by 7 எப்ப அப்படினு சொன்னா x1 ங்கிறது எப்ப 4 divided by 7 and x2 ங்கிறது எப்ப 12 divided by 7 அப்ப x ஓட வேரியபிள் வந்து 4 divided by 7 12 divided by 7 ஆ இருக்கும்போது அதோட மேக்ஸிமம் வேல்யூ z ஓட வந்து 32 divided by 7 நமக்கு கிடைக்குது ஆனா நம்மளோட வேரியபிள் வந்து என்னவா இருக்குன்னு சொன்னா இன்டிஜர்ஸ் தேவை ஆனா நமக்கு என்ன கிடைச்சது ஈஸியா ஃபிராக்ஷனல் வேரியபிளா கிடைக்குது சோ அப்ப ஃபிராக்ஷனல் வேரியபிள் கிடைச்சிச்சுனா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போணும் எந்த ஸ்டெப்புக்கு போறோம்னா கோவேரியன்ஸ் கட்டிங் மெத்தடுக்கு போணும் இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்ப்ளெக்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு எடுத்துறோம் இப்போ நெக்ஸ்ட் எங்க போகணும்னு சொன்னா கோவேரியன்ஸ் கட்டிங் மெத்தட் போகணும் சோ அந்த மெத்தடுக்கு போவோம் டேபிள்ல பார்த்தோம் அப்படினு சொன்னா ZJ minus GJ அப்படிங்கிறது எப்படி சொன்னா greater or equal to 0வா கிடைச்சிச்சு அப்படினா என்ன பீசபிள் சொல்யூஷன் இருக்கு பட் ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைச்சிச்சு ஆப்டிமல் சொல்யூஷன் ஆனா என்னவா இருக்குன்னு சொன்னா சோ ஃபிராக்ஷனா இருக்கு என்னவா இருக்கு ஃபிராக்ஷனா இருக்கு சோ அது மேக்ஸிமஸ் Z ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் சொன்னா என்ன இருந்தது மேக்ஸிமஸ் Z வேல்யூ அப்படினு பாத்தீங்க அப்படினு சொன்னா அழிச்சிட்டேனா 32 divided by 7 32 divided by 7 x1 ங்கும்போது எப்ப அப்படினு சொல்லி பாத்தீனா x2 2 divided by 7 x1 4 divided by 7 என்னது x1 ங்கிறது 4 divided by 7 x2 equal to 2 divided by 7 அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ கிடைச்சிச்சு இப்போ நமக்கு கோவேரியன்ட் கட்டிங் மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படினு சொன்னா சோ நமக்கு ரெண்டு வேல்யூ என்னது ஃபிராக்ஷன் அடிச்சிருக்கு ரெண்டுமே என்னது ஃபிராக்ஷன்
ஸோ அப்போ நான் என்ன பண்ணு சொன்னால் இண்டிச்சர்ஸாக மாற்றினேன். என்ன பண்ணு இண்டிச்சராக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணோம்னு சொன்னால் இப்போ x1 அப்படிங்கிறது f1 மெஷர் பண்ணுவோம். 4/7 f1 மெஷர் பண்ணுவோம். இப்போ 4/7 அப்படின்னா நம்ம வேல்யூ நேற்றுக்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ராக்ஷனோட வேல்யூ வந்து என்னவா இருக்குன்னு 0 to 1 இருக்கணும். 0 to 1க்குள்ள தான் அந்த வேரியபிள் இருக்குன்னு. ஆனால் நம்மளுக்கு என்ன பார்த்தா அப்படின்னு சொன்னால் சரி இது எக்ஸோட வேல்யூனா 12/7. ஸோ இப்போ ஃப்ராக்ஷன் 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். இங்கே என்னது 4/7. அப்போ 4/7ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் இடையில தான் இருக்கும். ஸோ அப்போ இது எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியல அது எக்ஸ்பி ப்ளஸ் என்னது f1 பிரிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் வேல்யூ எது பிரிக்க போதில்லை. அப்போ 0 ப்ளஸ் என்னது 4/7 அப்போ என்னது இது f1 என்னது f1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். எப்போட ஃப்ராக்ஷன் மென்ஷன் பண்ணுவோம் f4/7 மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் x2 அப்படிங்கிறது என்னவா இருக்கு x2ங்கிறது 12/7 அப்போ இந்த டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ 0 to ஃப்ராக்ஷன் வந்து 0 to 1 இருக்கணும். 0 to இடையிலுக்குள்ள எலமெண்ட்ஸாக இருக்கணும். ஸோ 12/7 எப்படி பிரிக்கணும் ப்ளஸ் f2 பிரிக்கணும். ஸோ x ப்ளஸ் f2 அப்படின்னு பிரிக்கிறோம் அப்படின்னா 12/7 அப்படின்னா ரிமைனிங் பண்ணால் 7. அப்போ 1 போச்சுன்னா அது 1 ப்ளஸ் மீதி ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 5/7 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 7 ப்ளஸ் என்னது 5 அப்போ 12/7 அப்போ 1 ப்ளஸ் 5/7 கிடைக்கலாம். அப்போ f2ங்கிற ஃப்ராக்ஷன் வந்து என்னன்னா 5/7 f2ங்கிறது என்னது 5/7 அப்போ f1 அப்படின்னு பார்த்து 4/7 f2ங்கிறது 5/7 அப்போ இந்த கட்டிங் திரும்பும்போது இதில் மேக்ஸிமைஸ் ஃப்ராக்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்போ மேக்ஸிமைஸ் ஃப்ராக்ஷன் என்ன இருக்குன்னு f1, f2 அப்படி மென்ஷன் பண்ணுறோம். இப்போ f1 f2ல மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னால் 4/7 என்னது 5/7. இப்போ இதில் மேக்ஸிமைஸ் வேல்யூ என்ன பார்க்கணும். மேக்ஸிமைஸ் வேல்யூ அப்படின்னா 4/7 மேக்ஸிமம் பெரிய வேல்யூவா இல்லை 5/7 வேல்யூன்னு பார்க்கணும். ஸோ 5/7ங்கிறதா வேல்யூ. அப்போ மேக்ஸிமைஸ் என்னவா இருக்கணும் 5/5 என்னவா இருக்கணும் 7 இருக்குன்னு. அப்போ 5/7ங்கிறத ரோ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் செகண்ட் ரோவாக இருக்கும். என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் செகண்ட் ரோவாக இருக்கும். ஸோ இந்த ரோவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுதான் சோர்ஸ் ரோவாக மாற்ற போகிறோம். இந்த வேல்யூ என்ன பண்ணோம் சோர்ஸ் எல்லாம் மாற்ற போகிறோம். ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் இது பார்ப்போம்.